வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இந்த ராகு கேது கொடுத்த சவால்கள் மிகவும் ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சவால்களாக தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இவ்வளவோ பிரச்சனைகள் காண முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில துன்பங்கள் இது அனைத்தும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த நபர்களோ, உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ சின்ன சின்ன விஷயங்களை உங்களுடைய மனதை நோகும்படி நடந்திருப்பாங்க. அதனை நினைத்து உங்களோட மனதிற்குள் ஒரு சின்ன சின்ன கவலைகள் இருக்கத்தாங்க செய்யும். அதை நீங்கள் வெளியவும் சொல்ல முடியாமல், உள்ளுக்குள்ளேயும் வைத்துக் கொள்ள முடியாம, என்ன செய்வது என்று தெரியாம யோசித்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இந்த சவால்கள் சாதாரணமான பிரச்சனைகள் மட்டும் கிடையாது. உங்களுடைய மனதையும் உங்களுடைய பாதையையும் சோதித்த சில விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில சோதித்து சில பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தவும் செஞ்சிருக்கோங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க சந்தித்த சவால்கள் மன அழுத்தம், நிலையான முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையை உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். திடீரென்று தடைகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தவும் செய்யுங்க. நம்பிக்கை குறைவான சில விஷயங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எதையும் மனதில் வைத்துக்கொண்டு அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். அதனால நீங்க வெளியில எதையுமே திறந்து பேச மாட்டீங்க. ஆனா மனசுக்குள்ளேயே நீங்க வைத்துக் கொள்வீங்க. அவங்க செஞ்சது இனிமே அவங்க ஏன் நம்முடைய வாழ்க்கையில இப்படி நடந்து கொண்டாங்க அப்படின்னு நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால நீங்க போய் அவங்ககிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம நீங்களும் தேவையில்லாத வார்த்தைகளை விடுவது, இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்களே இதை போய் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இதை இந்த ராகு கேது மேலும் தூண்டி சிறிய விஷயங்களையே பெரிய பிரச்சனைகளாக கூட மாற வைத்திருக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனைகளே இருக்காது. பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலுமே இந்த ராகு கேது சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிய பெரிய பிரச்சனைகளாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்களை செய்ய வைத்திருப்பாங்க. என்ன செய்வது என்று தெரியாமல் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உருவாக்கி இருக்கோங்க. நீங்க வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மிகவும் கடினமான ஒரு பிரச்சனைகளாக இருக்கும். அதனால உங்களால அதிலிருந்து வெளிவர முடியாமல் அந்த ஒரு வேலையிலிருந்து உங்களை வெளியவும் போக சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வேக்கோ மானோ எல்லாத்தையும் இழந்து நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம அந்த ஒரு வேலையில் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சில சூழ்நிலைகளுக்காக நீங்க அந்த ஒரு வேலையை பார்த்து கொண்டுதாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சில சமயங்கள்ல உங்களுடைய மனதிற்குள்ளேயும் தோன்றும், நம்ம எதுக்கு அடுத்தவனுக்கு கீழே வேலை பார்க்கணும், நமக்குன்னு ஒரு வேலையை நிச்சயமா கண்டுபிடித்துக் கொள்ளணும், ஒரு தொழிலை நமக்குன்னு உருவாக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா போதுமான வசதியும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் நினைத்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாம நீங்க உழைத்து கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கும். இது உங்களுக்கு கடினமான ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக கொடுத்திருக்கும். உங்களுடைய உழைப்பை யாருமே சரியா கவனிக்காம புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமைகள் கூட உருவாகி இருக்கும். நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலுமே அது வெளியில் தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில இருந்து போயிருக்கும். இன்னும் சில சமயங்கள் உங்களுடைய வேலைக்கு மற்றவங்க பெயர் எடுத்திருப்பாங்க. இதனால உங்களுக்கு மன வருத்தம் என்பது அதிகரித்திருக்கும். மன வருத்தம் அதிகரித்து என்ன செய்யறதுன்னு தெரியாம சில பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருப்பீங்க. நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனாலும் பலன்கிறது கிடைக்காம இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள பல முறைகள் வந்திருக்கும். பல முறைகள் உங்களை தவறான முடிவுகளை எடுக்க வைத்திருக்கும். தவறான முடிவுகளை எடுக்க வைப்பதற்காண்டி சில தூண்டுதல்களையும் தூண்டவும் செய்யுங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய முயற்சிக்கு சரியான நேரம் மட்டும் வராமல் இருந்தது கிடையாது. மேலும் உங்களுடைய முயற்சியை தடுக்க சில மறைமுகமான சூழ்நிலைகள் இருந்தது. அதனால தான் இந்த ராகு கேது இந்த ஒரு தாமதத்தை உருவாக்கி உங்களுடைய பொறுமையை சோதித்தார். ஆனா நீங்களும் எவ்வளவோ பொறுமையாக நடந்து கொண்டீங்க. இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க இருக்கும். போக போக தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்பது ஏற்பட இந்த ராகு கேதுவால் ஏற்பட ஆரம்பித்தது. மேல் அதிகாரிங்க ஏற்பட்ட சில திடீர் முடிவுகளாலும் திடீர் பிரச்சனைகளாலும் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகி இருக்கும். அவங்க உங்களை தவறாக புரிந்து கொண்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய வேலை பற்றிய தகவல்கள் அவங்களுக்கு செல்லாமல் கூட இருந்திருக்கும். அதனால அவங்க உங்கள் மீது பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பாங்க. உங்கள் மீது தடைகளை வச்சிருப்பாங்க. இருந்தாலும் உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில சின்ன சின்ன மன வருத்தங்கள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக உருவாகி இருக்குங்க. உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வேலையையும் சமமாக வைத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை உங்களை மிகவும் சோர்வடைய செய்திருக்கும். ஒரு பக்கம் வேலை அழுத்தம் உங்களுக்கு இருந்து கொண்டேதாங்க இருக்கும். மற்றொரு பக்கம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள். இந்த நாள் நீங்க எந்த ஒன்றுக்கும் முழுமையாக கவனம் செலுத்த முடியாம போயிருக்கும். இதனால் அது உங்களுடைய மன அமைதியையும் குலைத்திருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்க அப்படின்னு உங்களுக்குள்ள சில செயல்கள் நிச்சயமாக உருவாகி இருக்கும். என்னுடைய பெயர் கெட்டு விடுமோ,
என்ற ஒரு பயத்தில் நீங்க எடுத்த தவறான முடிவுகள் உங்களை பின்னால் தள்ளி இருக்கும். நம்முடைய பேரும் நம்முடைய மரியாதையும் கெட்டு பெறுமோ அப்படின்னு நீங்க அவசரத்திலையும் பயத்திலையும் யாரிடமும் எதுவுமே கேட்காம சில முடிவுகளை நீங்க எடுத்திருப்பீங்க. ஆனா அந்த முடிவுகள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். பிற்காலத்தில் தெரிந்து உங்களுடைய பெயரும் மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கும். நீங்க உண்மையை வெளியில் சொல்லாம சில சமயங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க. இதனால கூட சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிதாக மாறி இருக்கும். ஆனா நீங்க உண்மையை பேசியிருந்தா கூட இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்குமா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருக்குங்க. உங்களுடைய வீட்டில் அமைதிங்கிறது குறைந்திருக்கும். இதற்கான காரணம் உங்களுடைய மனநிலை. நீங்க உள்ளுக்குள்ளேயே சோர்வாக இருந்ததால உங்களுடைய குடும்பத்திலும் இந்த ஒரு நேரத்தில் எல்லாமே பிரதிபலிக்கவும் ஆரம்பிச்சிருக்கும். சின்ன விஷயங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். அதிகரித்து என்ன செய்யறதுன்னு தெரியாம சில முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்திருப்பீங்க. எடுத்து உங்களையே நீங்க கேள்வி கேட்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா? ஏன் இதுவரை இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது? இதற்கான காரணங்கள் யாராக இருந்தார் என்று உங்களுக்கு தோணுனது அப்படின்னா கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். உங்களுக்கு கமாண்ட் வாயிலாக பதிலும் அளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்பது உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு காலத்தில் 3 முக்கியமான மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடக்கும். முதல் மாற்றமா இருப்பது உங்களுடைய வேலைகளில் முன்னேற்றம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். என்ன செய்யணும், இனிமே நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுவும் உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலை விஷயத்தில் எப்படி நம்ம மற்றவங்ககிட்ட நடந்து கொள்ளணும் அப்படின்னு புரிந்து நீங்க நடந்து கொள்வீங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீண்ட நாட்களாக நின்று போன விஷயங்கள் கூட இனிமேல் நகர ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுடைய வேலை விஷயத்திலும் தொழில் விஷயத்திலும் பாதியில் போய் நின்று தடைகளாக நின்ற விஷயங்கள் கூட இனிமே நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அது நன்மைகளை தேடி கொடுக்கும். இரண்டாவதா இருப்பது என்ன தெரியுமா? மேல் அதிகாரிகளுடன் நல்ல புரிதலானது உங்களுக்குள்ள உருவாகும். உங்களுடைய உழைப்பை அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. இனிமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வந்து விடுவாங்க. மூணாவதா இருப்பது உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் குறைந்து தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. இதனால நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவுங்கிறது நிச்சயமா பிறக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் இனிமே உங்கள் மீது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க செய்த உழைப்பின் மதிப்பு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணணும், இனிமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி மாறணும் அப்படின்னு உங்களுக்குள்ள சில கேள்விகளையும் உங்களுடைய உழைப்புக்கான மதிப்பையும் இனிமே வெளியே கொண்டு வர வைக்குங்க. இது உங்களுடைய நம்பிக்கையை உயர்த்துகின்ற அளவுக்கு நிச்சயமாக மாறிவிடும். இதனால உங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க செய்த உழைப்பின் மதிப்பும் வெளியவும் தெரியவும் ஆரம்பிக்கும். வேலையிலும் ஒரு நிலையான ஒரு மேம்பாடு உங்களுக்குள்ள கிடைக்கவும் செய்யும். இதனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிதானமாக எப்படி இருக்கணும், நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு உணர்வு எப்படி உருவாகணும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிந்து கொள்வீங்க. அதுவும் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிதானமாக இருப்பது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதிகமாக உணர்ச்சிப்படுவதையும் உணர்ச்சி வசப்படுவதையும் நீங்கள் குறைத்துக் கொள்வீர்கள். அதற்கான சில பாடங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடந்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில பாடங்களை உங்களுக்கு கற்றும் கொடுக்குங்க. இந்த ராகு கேது பகவானுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரங்கள் என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாளில் ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நாகராஜர் கோவிலுக்கு நீங்க சென்று கொள்ளுங்கள். சென்று கோவிலில் பால் அபிஷேகத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதனால் நீங்க தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து வந்தாலும் இன்னும் சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பால் அபிஷேகத்தை மட்டும் செய்து விட்டீங்க அப்படின்னா ராகு கேதுவால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளுக்கும் ஒரு தீர்வையும் இந்த ராகு கேது ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில பொறுப்புகளை அதிகரிக்கும். ஆனா அதே நேரத்தில் அதற்கேற்ற நன்மைகளையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுப்புகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக உதவக்கூடிய, உங்களுடைய வளர்ச்சியை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய பொறுப்புகளாக மாற ஆரம்பிக்குங்க. இதுவரைக்கும் தாமதமாக இருந்த வேலைகள் இனிமே வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேலைகள் பொறுமையாக நடந்து கொண்டிருந்தாலும் இனிமே ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். நீங்க முயற்சி செஞ்ச விஷயங்கள் ஒன்றுக்கு பிறகொன்று நிச்சயமாக நிறைவேறவும் செய்யுங்க. வீட்டில் சந்தோஷம் என்பது உங்களுக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய மாற்றத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. அமைதியும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில புரிதலும் இனிமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை என்பது உங்களுக்குள்ள அதிகரித்து நீங்க எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு மாறி விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல நிகழ்வுகளும் நிச்சயமாக நடக்குங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாற்றமா நிச்சயமாக இருக்குங்க. நீங்க இது வரைக்கும் அனுபவித்த துன்பங்கள் அனைத்தும் மெதுவாக விலக ஆரம்பிக்கும்.
அந்த அனுபவங்கள் உங்களை வலிமையான ஒரு நபராக மாற்றியும் கொடுக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் வெற்றியையும் அது உங்களை அடையவும் செய்யுங்க. இந்த கடகம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு புதிய வாழ்க்கையின் ஒரு தொடக்கமாக இருக்கும். சோதனைகள் கடந்த பின் கிடைக்கக்கூடிய அமைதியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு காலமாகத்தாங்க உங்களுடைய காலம் இனிமே உருவாக ஆரம்பிக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போவது என்ன என்பதை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.